தீய குணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இரட்டை வேடம் போடுதல். மறுமை நாளில் மனிதர்களில் கெட்டவர்களாக இரண்டு முகம் உடைய, அதாவது இரட்டை வேடதாரிகளை பார்ப்பீர்கள். ஒரு முகத்துடன் ஒரு கூட்டத்திடம் செல்வார்கள், வேறு முகத்துடன் இன்னொரு நேரத்தில் வேறொரு கூட்டத்திடம் செல்வார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது தனது கொள்கையை சந்தர்ப்பத்திற்காக தகுந்தவாறு மாற்றிக்கொள்வார்கள். இப்போ இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நிறைய பேர், அதாவது அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நிறைய பேர் இரட்டை குணம், அதாவது இரட்டை வேடம் உள்ளவர்களாக இருப்பாங்க. நம்ம கிட்ட பழகும் போதும், நம்ம கிட்ட அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் போதும் அவங்க ஒரு முகத்தோடு நல்லவர்கள் போல வேடம் போட்டுட்டு பின்னாடி போயிட்டு வேறொரு முகத்தோடு மற்றவங்க கிட்ட நம்மள பற்றியே பேசக்கூடியவர்களும் இருக்காங்க. அதாவது இந்த மாதிரியான தன்னுடைய சூழ்நிலைக்கும் தன்னுடைய தேவைக்கும் தக்கவாறு தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்வது, இரட்டை வேடம் போடுவது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்பவுமே வெறுக்கத்தக்க விஷயமாக இருக்குது. இது போன்ற தீய குணங்களை தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. ஆமீன்.